அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் அருமையாக சதுரமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தருணத்தை ஏற்படுத்தி தந்த ஏக தேவனுக்கு என் உள்ளத்தில் ஆழ்ந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை போதக பிதாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தேவஜனமாம் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, இசையா இசையா என் தெய்வம் நீதானையா, இசையா இசையா என் தெய்வம் நீதானையா, அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நற்செயல்கள் தொடங்கினவர், உன்னின் நற்செயல்கள் தொடங்கினவர், எப்படியும் செய்து முடிப்பீர், எப்படியும் செய்து முடிப்பீர், இசையா இசையா என் தெய்வம் நீதானையா, இசையா இசையா என் தெய்வம் நீதானையா. நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மை சமர்ப்பித்து வருகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உடைய வார்த்தை மகிமையுள்ளது என்று சொல்கிறப்பா. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசுங்கள். தேவாவியானவர் எங்களோடு இடைப்படுங்கள். மாம்சமான எந்த காரியங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களோடு நீங்கள் இடைப்படுங்கள். உங்களுடைய உன்னத கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னோடு கூட செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்தேன். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு நபர் ஸ்பெசிபிக்கா ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார். ஒரு நபர்கிட்ட பேசுறார். எரேமியா தீர்க்கதரிசனம். அப்ப இந்த ஒரு நபர்கிட்ட பேசும் பொழுது நல்லா நீங்க எப்படா வரணும், டிராவல் பண்ணணும். ஒரு நபர் தனித்துவமாய் ஆண்டவர் ஒரு நபர் இடத்துல பேசுகிறார் என்றால் அந்த நபரை கொண்டு கர்த்தர் ஏதோ அசாத்தியமான காரியங்களை செய்ய போகிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த நபரை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கட்டளை ஒன்று இருக்குது. எல்லா வசனத்திற்கும் எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பார். அந்த கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அநேக வேதத்தில் அநேக ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்றார்? பேர் சொல்லி
அழைக்கிறார். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். ஒரு ஆமென் சொல்றாங்க. அப்ப என்னை நோக்கி கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு வாக்குதத்தமான வார்த்தைகளை மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய வாக்குதத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? உன் மூலியமா நிறைவேற்றுவேன். ஒரு ஆமென் சொல்றாங்க. என்னுடைய திட்டத்தை, என்னுடைய தீர்மானத்தை, என்னுடைய தரிசனத்தை நான் உன்னை கொண்டு இந்த உலகத்திலே செய்து முடிப்பேன். ஒரு ஆமென். யாருக்கும் சந்தோஷமே இல்லாத மாதிரி ஒரு ஆமென் சொல்றாங்க. அப்ப பரலோகத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அற்பமான மனுஷர்கள் நம்மளை கொண்டு அசாத்தியமான காரியங்களை இந்த உலகத்தை நான் செய்வேன் என்று திட்டமும் தீர்மானமா அவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு வார்த்தையை அங்க நான் சொல்றேன், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுத்தமா 3 தடவை உனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்றார். அப்ப தனிப்பட்ட நபரை தேவன் அங்கீகரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தரிசனம் எப்போதும் ஒரு கூட்டமா இருக்காது. தரிசனம் எப்போதும் ஒரு தனிப்பட்ட நபர் மீது கர்த்தர் வைப்பார். மற்றும் உங்ககிட்ட தரிசனம் அப்படி இல்லை, ஒரு கூட்டமா தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு நபராக தான் கூப்பிட்டு தரிசனத்தை நிறைவேற்றினார். கூட இடையில வேணா சேர்த்தார் சில நபர்களை. அப்ப எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் தனிமையிலே அழைத்து அவர்களோடு சில நபர்களை, சில கூட்டத்தை, அவருக்கு சித்தமான நபர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சேர்த்தார், டிராவல் பண்ண வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தரிசனம் என்ன பண்ணது? நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னோட செய்தியின் தலைப்பு கூப்பிடு குறைவுகளை தீர்ப்பார். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு கூப்பிடு குறைவுகளை தீர்ப்பார். அப்ப நம்ம கூப்பிட்டா ஆண்டவர் சொல்றதை நோக்கி நீ கூப்பிடு. கூப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும்? உன் பிரச்சனையை நான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வை உண்டு பண்ண முடியும். நீ கூப்பிடாமலேயே எங்க ஊர் பக்கம் கொஞ்சம் சொல்லுவாங்க, அமுக்கு நீ பயப்பட மாதிரி உட்கார்ந்தே இருந்தானா நீ என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய திட்டத்தை, தரிசனத்தை, தீர்மானத்தை நீ என்ன பண்ண முடியாது? தெரிஞ்சுக்க முடியாது, நீ நிறைவேற்ற முடியாது. சிலமா ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க பாருங்க. அந்த அழுத்தமா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம அப்படி தீய கொஞ்சம் அப்படி பற்ற வச்சு விட்டோம்னா அவங்க பக்கம் கத்திக்குவாங்க. கற்பூரமா இருந்தா கத்திக்குவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கல்லூரி மகன்களா இருந்தா கத்திக்க பேசலாம் தாராளமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப எப்பயுமே நீங்க ஸ்பார்க் பண்ணி உள்ள ஒரு நபரா இருக்கணும். நீங்கள் பற்ற வைக்கிற நபரா இருக்கணும். உங்க பக்கத்துல யாருனாச்சும் ஒருத்தவங்க ஒரு ஆவில அனலா இல்லாம அவிஞ்சு போய் இருந்தாங்கன்னா நீங்க பக்கத்துல உட்கார்ந்த போதே உங்க அபிஷேகம் அவங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட நபர்களை வேதத்திலே கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் சிரசின் மேலும் என்னுடைய சிரசின் மேலும் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த காரியத்தின் ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு அறியாததை அறிவிப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிவிப்பேன். நல்லா சொல்லுங்க, அறிவிப்பேன். 2வது பாயிண்ட் என்னன்னா விடுவிப்பேன். அவரை கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். 3வது ஒரு பாயிண்ட் என்னன்னா அவரை கூப்பிட்டால் ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ப நம்ம கூப்பிடாம இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம கைவிடப்படுவோம். கர்த்தருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது, அபியாசப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கூப்பிடுகிற அனுபவம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதத்திலே இந்த வசனத்தின் அடிப்படையை மையமாக கொண்டு ஒரு சில நபரை எடுத்து உங்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து செயல்பட்ட சில நபர்களையும் இந்த இடத்திலே இந்த கால வேளையிலே நான் உங்களிடத்தில் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அறிவிப்பேன் என்ற காரியத்துல ஒரு நபரை குறித்து இந்த இடத்துல நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து என்னை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துல வேதத்துல நம்ம எல்லா தர்ம வேதத்தை படிக்கிறோம். இந்த சம்பவம் யாரை குறித்து பேசப்படுகிறது? தாவீதை குறித்து பேசப்படுகிறது.
சொல்றாரு, தாவீது அவருடைய குடும்பத்தில் 8வது மகன். அதற்கு முன்பாக 7 சகோதரர்கள் இருந்தாங்க. ஈசாயின் மகன் தாவீது. இந்த சம்பவம் எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா, ஏன்னா நீங்க வேதத்துல படிச்சிருப்பீங்க. இங்க ஒரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏற்கனவே முன்னமே ஒரு ராஜா இருந்தார், சவுல். அந்த ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அவருடைய ராஜரிகத்திலிருந்து தள்ளப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலே தேவன் என்ன சொல்றாரு, இதை சொல்றாரு. அதுக்கப்புறமா தாவீதை கர்த்தர் என்ன பண்றார், அங்கீகரிக்கிறார் ராஜ்யபாரத்திலே உட்காரும்படியாக. ஏன் தாவீதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு துதிக்கிற அனுபவம், தேவனை கூப்பிடுகிற அனுபவம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த சொந்த தகப்பனாலையும் சகோதரர்களாலையும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது, வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது, ஒரு பொருட்டாகவே என்ன கூட அவங்களோட சிந்தைக்கு, தாவீதை குறித்து என்ன கூட அவங்களோட சிந்தைக்கு என்ன பண்ணல, வரல. தன் சொந்த தகப்பனுக்கும் சகோதரருக்கும் அந்த ஊர்ல இருக்க யாருக்குமே அவர் தாவீதை குறித்து ஒரு சிந்தை இல்லை. ஆனால் தாவீதை குறித்த சிந்தை பரலோகத்தின் தேவனுக்கு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் பரலோகத்தின் தேவன் சிந்தை வைத்ததினால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம், நான் சொல்ல வர புரியுது. ஆமென், அல்லேலூயா. அவர் மட்டும் நம்மள அவரோட சிந்தையில வைக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் மற்ற ஜனங்களை போல கைவிடப்பட்டவர்களாக தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. அதே சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். 18வது அதிகாரம் 10. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி, அங்க அந்த வார்த்தை மென்ஷன் பண்றாரு ஆண்டவரே, தினந்தோறும் தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை என்ன பண்ணா, வாசித்துக் கொண்டிருந்தான். அப்ப தேவனை துதிக்கிற துதியின் அனுபவம் தாவீதுக்குள்ளே அனுதினம் காணப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றால் அனுதினமும் நாம் என்ன பண்ணணும், துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கூப்பிடும் பொழுது, தேவனை கூப்பிடும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்து நம்மை ராஜரிகத்திலே அமர்த்தி வைத்து விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அறிவிக்கும்படியாக இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலியமாய் தாவீதுக்கு செய்தி போது என்னன்னா, முதல்ல அபிஷேகம். என்ன அபிஷேகம்? கொம்பின் அபிஷேகம். இங்க அது அபிஷேகத்துல கூட ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணார். என்னன்னா, சவுலுக்கு குப்பியின் அபிஷேகம் கொஞ்சமா, ஆனா தாவீதுக்கு கொம்பின் அபிஷேகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்குள்ளே இந்த துதியின் அனுபவத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய துதியின் அனுபவத்தையும் என்னுடைய துதியின் அனுபவத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து விட்டார் என்று சொன்னால், நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளுடைய இருக்கிற நிலைமைகள், நம்மளுடைய எல்லா விதமான சீர்கேடு காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு நம்மளை சிங்காசனத்தில் வைத்து விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது நினைச்சு பார்த்துருப்பாரு அவர் வாழ்க்கையில, இஸ்ரவேல் தேசத்தை நம்ம ஆள போறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தாவீதின் நகரம் என்ற ஒரு நகரமே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்னைக்குன்னா ஹிஸ்டரியில் அவருடைய பேர் வருமா அப்படின்னு அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா? இல்ல. ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும், தாவீது மேல் வைத்திருந்த அந்த அபிஷேகம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னையும் உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ளே இருக்கிற துதியின் அனுபவம் இன்னும் என்ன பண்ணணும், அதிகமாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கிறோமோ, நம்ம யாருக்காகவும் ஃபர்ஸ்ட் நம்ம துதிக்க வேணாம், முதல்ல நமக்காக நம்ம துதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்காக நம்ம துதிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கட்டுகள்
அவிழ்க்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது நிமித்தமாகத்தான் மற்றவர்களுக்கு துதிக்கும் பொழுது அவர்கள் சுகமடைவார்கள், அவர்கள் விடுதலை அடைவார்கள், அவர்கள் எல்லா வியாதியிலிருந்தும் கட்டுகள் அவிழ்க்கப்படும், எல்லா தரித்திரத்திலிருந்தும் அவர்களுடைய இக்கட்டு போராட்டத்திலிருந்து எல்லாமே விடுவிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளே முதலாவது துதிக்கல, நம்மளுடைய கட்டுக்கு, நம்மளுடைய பிரச்சனைக்கு, நம்மளுடைய போராட்டத்துக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிடணும். எனக்கு பசிக்கிறதுனால என்னோட பசி என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒரு 2 சோறு சாப்பிடுவேன்னு நீங்க சும்மா ஒரு பேச்சு சொல்றேன், நான் ஒரு 2 சோறு சாப்பிடுவேன்னு நீங்க ஏன் நான் ஒரு 2 சோறு சாப்பிட்றத எங்க அம்மா எனக்காக சாப்பிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உதாரணம் காட்ட முடியாது, காட்டணும்னா தப்பா போய் அதனால எங்கள் அம்மாவை சொல்லுங்க. நான் ஒரு 2 எனக்கு பசி எனக்கு தான் தெரியும். நான் என்ன வேலை செய்கிறேன், அந்த பசி நிமித்தமோ எனக்கு எவ்வளோ ஆதாரம் உள்ள போகணும் எனக்கு தான் தெரியும். அப்போ எனக்கு உண்டான தேவைகளுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய சிறை இருப்புக்கு, என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்காத பட்சத்திலே மற்றவர்களுக்கு நான் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனால்தான் தாவீது சிங்காசனத்தை உயர்த்தி வைக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொன்னார். அதுக்கப்புறம் சிங்காசனத்துல வைச்சதுக்கு அப்புறம் தாவீதுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? அதுக்கப்புறம் அநேக பிரச்சனைகள். ஆனா ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியும், இவன் வனாந்தரத்தின் பிரச்சனைகளை பார்த்தவன் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை நிச்சயமாய் தீர்ப்பான் என்று ஆண்டவர் அங்கீகரித்து வைத்திருந்தார். தாவீதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த ஒரு காரியத்தை சவுல் செய்யவே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை சவுல் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா தாவீதை காட்டிலும் அவர் என்ன பண்ணல. ஆனால் தாவீது எல்லாவற்றையுமே செய்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இந்த துதியின் அனுபவம் இருந்தனால்தான் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு, என் இருதயத்திற்கு நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருடைய வேதத்தில் அநேக சர்டிஃபிகேட் வாங்கின நபர்கள் உண்டு. ஆனா தாவீதை மட்டும்தான் சொல்றாரு இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனா தாவீதை மாதிரி கொஞ்சம் எப்படி பேசுறாரு, தாவீதை மாதிரி கொடூரமான நம்பிக்கை துரோகம், பாவம், கொலை செஞ்சது, நம்பினவரை கொலை செஞ்சது யாரும் கிடையாது. ஆனா என்ன பிரதர் நீங்க எப்படி சொல்றீங்க, தாவீதை பற்றி இருதயத்தை கேட்கிறவன் என்னன்னா இது எல்லாமே செஞ்சார்தான். ஆனா ஒரு சாஷ்டாங்கமா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து துதியின் அனுபவம் இருந்தபடினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து போட்டார். அதனாலதான் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய அர்த்தங்கள், நான் இன்னைக்கு சொல்றேன், நம்மளன்றதை விட என்ன நான் சொல்லுவேன், என்ன மாதிரி கையக்கியமானவன் யாரும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப என்னையே ஆண்டவர் ரட்சித்து ஒரு வெள்ளை சொக்காவை போட்டு கொண்டு உங்க முன்னாடி மைக்க பிடிச்சி நிற்க வச்சு பேச வைக்கிறாரா, என்னிலும் மேன்மை உள்ளவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆண்டவர் உங்களை அற்புதமாக எடுத்து ஆசீர்வதிச்சு பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தங்கச்சிங்க தம்பிகள்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர புரியுதா? எப்பயுமே துதியின் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த துதியின் அனுபவத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோட காரியம். அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் துதியின் அனுபவத்துக்குள்ளே அதிகமா இன்வால்மெண்ட் ஆகிறோமா, நம்மளுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படும், மற்றவர்களுடைய கட்டுகளையும் நாம் அவிழ்க்குவதற்கு கர்த்தர் நம்மளை பாத்திரவான்களாக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கிறார். நீங்க போய் ஜெபிக்கலாம், நீங்க போய் நின்னாலே அந்த அசுத்தாவி ஓடும். ஒரு ஆமென் சொல்ல, நீங்க போயிட்டு அவங்கள ஆறுதலா பேசினீங்கனாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கமான இருதயத்தின் கட்டுகள், பாரங்கள் உடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? பாஸ்டர் நிறையா இருக்கு. ஏன்னா ஒரு சாட்சி சொல்லும் போதுதான் ஒரு இடத்துல போய் ஒரு பிரச்சனைக்கு அவர் உள்ள போனாருன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாம வர மாட்டாரு. ஏன்னா அதில் நானும் அனுபவப்பட்டோம். எனக்குள்ள எவ்வளோ அழுத்தம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். வந்து பேசினாரு, எங்கள் அம்மா கிட்ட பேசினாரு, அழுத்தங்கள் நீங்கினது. அது எல்லாத்துக்கும் வராது. விசேஷித்தமானவர்கள் கற்று வைத்திருக்கிறார். அந்த விசாரிக்கிற அபிஷேகம், அந்த இருதயத்தின் கடினங்களை நீக்குகிற அபிஷேகம், அது எங்கிருந்து வரும்னா தேவனை நாம் துதிக்கும் பொழுது. அப்போ முதலாவது தாவீதுக்குள்ள எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா
துதியின் அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. அவர் தேவனை கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து ராஜரிகத்தை அமர்த்த வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இரண்டாவது காரியம் நாம் அதிகமாய் கூப்பிட வேண்டும். என்னோட கூட எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5 வாசிங்க. 12வது அதிகாரம் 5வது வசனம். 12 ஒருத்தர் வாசிங்க. 12வது அதிகாரம் 12வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கு. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூப்பிடுதல். இது துதியின் அனுபவம். இது என்னன்னா, முதலாவது தாவீது தனித்து ஜெபித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு கூடுதலின் ஜெபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையிருப்பிலே சிறைச்சாலையில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கும்படியாக ஆலயத்திலிருந்து சபைக்குள்ளே இருந்து வீட்டிலிருந்து ஒருமனப்பட்டவர்களா என்ன பண்ணாங்க, சபையார் யாவரும் ஜெபித்தார்கள். ராமன் சொன்னாங்க. இப்பொழுது சபையாராய் கூடி ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையில் இருந்த பேதுருவின் சிறையிருப்புகள் நீக்கப்பட்டது. ராமன் சொன்னாங்க. பஸ்காவின் நாள்ல யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மரணிக்க கூடாது. ராமன் சொன்னார். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி பல பஸ்காவை பண்டிகைகளை ஒருத்தரை கொலை செய்யவும் கூடாது. அதே போல யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர் ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில அறையவும் கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில அறைஞ்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் வருதா? ஒரு காரியம் சொன்னாலும் அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில அறைஞ்சார்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் தெரியுமா? யூதர்களின் முறைமையின்படி அவர்கள் சிலுவையில ஒருத்தரை அறையக்கூடாது. யூதர்கள் முறையின்படி பஸ்காவின் காலத்துல ஒருத்தர் கொலை செய்யவும் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யூதர்களின் முறைமையின்படி ஒருத்தர் பஸ்கா காலத்துல என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யவும் கூடாது. அப்ப யூதர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ கொலை செய்யும்படி ரோமர்களை ஏவி விட்டார்கள். இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து டைரக்டா போய் என்ன பண்ணது, கொல்ல முடியாது. ஆனா இவங்க வெளியே டிஃபன் இருக்கு, கொஞ்சம் தூள் வச்சிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது, யூதர்கள் டைரக்டா கொலை செய்ய முடியாது. ஆனால் ரோமர்களை ஏவி விட்டா என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இந்த காரியம் தான் அந்த சம்பவத்தில் நடந்தது. ராமன் சொல்ல பார்த்தோம். இங்க பஸ்கா காலத்துல சிறை இருப்புல இருக்கிற பேதுருவை கொலை செய்யும்படியாக சிறை இருப்புல போட்டுருக்கிறாங்க. இந்த பஸ்கா முடியட்டும், ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிடலாம், பேதுரு ஜோலியை முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா, சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டார்கள் பார்த்தீங்களா, அங்க பேதுருவின் சிறை இருப்பு அதுக்கு போனது. சிறைச்சாலையிலிருந்து பேதுரு என்ன பண்ணாரு, வெளியில வந்தது மட்டும் இல்ல, அவர் ஜனங்களை தேடி அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, மரியாளுடைய வீட்டுக்கு அவர் கடந்து செல்கிறார். இவங்க ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. யாரு? கதவை திறந்து பார்த்த உடனே பேதுருவா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. நம்ம ஜபத்துக்கு பதில் ஆண்டவர் என்ன பண்றது, கொடுக்கிறாரு. ஆனா என்ன பண்றது, நமக்குள்ள சில நேரங்கள்ல அந்த விசுவாசம் இல்லை. அது போலதான் இந்த ஜனங்களும் இங்க தான். பேதுரு நேரா போய் தெருவுல போய் நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறாரு.
கதவை திறந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மலைச்சு போய் நிற்கிறாங்க, ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா சிறைச்சாலை இருந்தவன் என்ன பண்ணிக்கிறான், கட்ட விட்டு நிற்கிறான். பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற, கர்த்தர் என்னை விடுவித்தார். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப நாம் துதிக்கிற துதி மற்றவர்களை விடுவிக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ளே சபையார்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய தேசத்திற்கு, நம்மளுடைய சுற்று வட்டார பகுதிக்கு, நம்மளுடைய அண்டை அயலார்களுக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியம். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, எப்போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஒருமனப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சபைக்குள்ள ஒருமனத்தின் ஆவி வித்தியாசப்படுகிறதோ, அப்பொழுது இந்த தேசத்தினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். இந்த பகுதியில் உள்ள சிறையிருப்பின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். தற்கொலையின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். எல்லா விதமான பேசித்தனத்தின் ஆவிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்திலே ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, சபைக்குள்ள ஒரு மனம் இல்லை. நான் அதை தாண்டி போகல. என்ன போனா ஆபத்து எனக்கு தான். அதுக்கு மேல பேசணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் ஒருமனப்படுகிறோம் ஆவியில, ஆதி அப்போஸ்தலனால ஒருமனப்பட்டவனால பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு ஆளுக்கு இறங்கல. ஒருமனப்பட்டு சேர்ந்த பொழுதுதான் பேதுரு முதல் பிரசங்கத்துல 3000 பேர், இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர். அது வரைக்கும் என்னோட பாஷையில சொல்றேன், பேதுருக்கு செல்ஃபி எடுக்கல. ஓகேங்களா? அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாரு, மற்ற சீஷர்கள் கூட தான் இருந்தாங்க. ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அடையாளத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அது வரைக்கும் என்னன்னா, பேதுருக்கு உணர்வு இல்லை, எந்த விதமான ஆண்டவருக்காக செய்யணும் ஒரு வைராக்கியம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கின பொழுது பேதுரு எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அங்க அநேகருடைய சிறையிருப்புகள் அவுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் சபையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்றேன். இரண்டாவது காரியம், அப்ப இரண்டாவது முறை கூப்பிடும் பொழுது, ஒருமனப்படும் பொழுது அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது ரட்சிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? ரட்சிப்பார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். கூப்பிடும் பொழுது நாம் கிரகிக்கப்பட முடியாத, நம்மளுக்கு சிந்தைக்கு எட்டாத அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். நம்மளை கொண்டு நம்மளை ராஜரீகத்தில் வைப்பார். தாவீதை சாப்பிட்டு காட்டினேன். இரண்டாவது காரியம், பேதுருவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். சபையாராய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நாம் அநேகருடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு காரியம், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தூக்கலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அல்லேலூயா. இப்போ யோனா, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோனா என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நினிவேக்கு போக சொல்றாரு. யோனா தர்ஷீஷுக்கு போறாரு. இதெல்லாம் நமக்கு விளக்க தேவையில்ல. ஆனால் யோனாவுக்கு இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு அழிவுக்குள்ளே கடந்து போறாரு. என்ன பண்றாங்க? கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அந்த சமயத்துல யோனா என்ன பண்றாரு? என் சத்தத்தை என்ன பண்றாரு? நான் கூப்பிடுறேன் விட்டு நீர் என் சத்தத்தை கேட்டு. அப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. அழிவில இருக்கும் பொழுது யோனாவை ரட்சிக்கும்படியாக அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை, உயிர் மாய்ந்து போகிற ஒரு சூழ்நிலைமை. இன்னொரு வசனத்தை பண்ணீங்க. அதே யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 7 ஒருத்தர் வாசிங்க, 9 ஒருத்தர் வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பமும் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே படுத்து வந்து சேர்ந்தது. 9 நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அப்ப போராட்டத்தின் மத்தியில் உயிர் போற சூழ்நிலை 3 நாள் மீன் வயிற்றுல என்ன பண்ணிட்டு இருக்காரு?
டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல யோனாவின் துதி உயர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தரையில இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒழுங்கா வார்த்தையை சொல்லி நீ நிதிவேக்குள் போக சொல்லும் பொழுது யோனாக்கு என்னெல்லாம் அந்த சிந்தை இல்லை, அந்த உணர்வு இல்லை. ஆனா ஆபத்து வரும்போது இங்க என்ன வாய் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அப்படின்னு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப என்னன்னா நான் துதிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம வாயை திறக்கலன்னா ஆண்டவர் திறக்க வைப்பார். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், நம்ம துதிக்கல வாயை திறக்கல அப்படின்னா ஆண்டவர் திறக்க வைப்பார். எப்படின்னா யோனாக்கு விழுந்த அடி ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன அடி வந்தது நமக்கு தான் தெரியும். ராமன் சொல்லுவாங்க, அந்த அடி விழுகும் பொழுது அடி வாங்காதவங்களுக்கு சொல்றேன், நீங்க வாயை திறக்கலன்னா ஒரு ஒரு வெயிட்டான அடி விழுவோம். அப்போ உங்க வாயை ஆட்டோமேட்டிக்கா திறந்து ஆண்டவரே கஞ்சம் அப்படின்னு போய் உட்காருவீங்க. ஒரு ராமன் சொல்லுவாங்க. அது வரைக்கும் மனுஷரை நம்பிதான் இருப்பீங்க. உங்க அம்மாவை நம்பி இருப்பீங்க, உங்க அப்பாவை நம்பி இருப்பீங்க, இல்ல கட்டி உங்க யாரோ ஒரு நபரை நம்பி இருப்பீங்க. ஆனா யாரும் அந்த டைம்ல கை தூக்கி விட மாட்டாங்க. ஆண்டவர் மட்டும்தான் கை தூக்கி விடுவார். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, என்னைக்கு நான் வாய் அடைத்து உட்கார்ந்தனும், ஆண்டவர் துதிக்காம இருந்தனும், ஆண்டவர் மறந்து வாழ்ந்தனும், அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு அடியை கொடுத்தார். அதை விட எக்ஸ்ட்ரீமா ஒரு அடி கொடுத்தார். அந்த அடி என்னை டோட்டலாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு என் வாயை திறந்து துதிக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் நான் துதிக்கிறது எங்கள் வீட்டில் நான் எல்லாம் தெரிகிற மாதிரி கவனம் பண்ண மாட்டேன். என் துதி எனக்கு மட்டும்தான். எனக்கு ஏற்கனவே ஒரு பர்சன்ட் எனக்கு அவருக்கு மட்டும்தான் கனெக்டிங். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேறு யாருக்கும் கனெக்டிங் என்னோட நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்னா ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற கனெக்டிங்காக நான் யாருக்கு என்ன பண்ணுவேன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். என்னுடைய கனெக்ட் அவர் கூட இருக்கிறது அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது நம்ம வாயை திறந்து துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அழிவிலிருந்து மீட்கப்படுவோம். இந்த யோனா அதை தான் செஞ்சார். அப்போ மரண தருவாயில் கடலை தூக்கி போட்டாங்க. மீன் வயிற்றுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ தெரியல. ஆனாலும் அவர் துதி ஓயாமல் என்ன பண்றாரு, 3 நாள் ஜெபிச்சுட்டு தான் இருக்காரு. மீன் எங்க வந்து கட்டி போட்டது. ராமன் சொன்னார். அப்பதான் யோனா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னை ரட்சித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ராமன் சொல்லி ரட்சிப்பின் தேவன் என்று. அப்ப எப்பொழுது நாம் வாயை திறந்து துதிக்கிறோமோ நாமும் ரட்சிக்கப்படுவோம், மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எழுதிச்சு சாட்சி சொல்லுங்க. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னா அநேக காரியங்களை சொல்லிட்டே இருப்போம். அந்த பிரச்சனை இருந்தால், இந்த போராட்டம், இந்த வியாதி எனக்கு இருந்தது, இந்த வறுமை எனக்கு இருந்தது, இந்த தரித்திரம் எனக்கு இருந்தது, ஆமாம் இவங்களால எனக்கு பிரச்சனை, அவங்களால எனக்கு பிரச்சனை, இப்படியே சொல்லிட்டே போவோம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் நம்ம கரம் பிடித்து தூக்கி விட்டார் பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இந்த கோட்டஸ் அவருக்கு எங்கள் ஊரில் கோட்டஸ் அவர் சொல்லுவாங்க, காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பிங்க் கலர் புக்லெட் மூலியமாக நான் வச்சுக்கப்பட்டேன். ராஜவி இருதயம் அந்த புக்லெட்டோட பேர். அதனால ஏன் உட்காந்துட்டு ஒருத்தரோட நான் கதை பேசிட்டு இருக்கேன். இதே பாரதிநாத் வீட்டில், இங்கே பாரதிநாத் வீட்டில் கதை பேசிட்டு இருக்கேன். 2 சிஸ்டர் வந்தாங்க, ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், படிக்கல. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த புக்கு திருப்பியும் சட்டப்பாயத்தில் கை வரும்போது புக்கு சுற்றிட்டு, சரி எடுத்து தான் தனியாக தான் உட்காந்துருக்கோம், ஓர் தானே அடிக்குது அப்படின்னு எடுத்து படித்து பார்க்கணும். பார்த்தா உள்ள இருக்க மொத்த ஐயாத்தையும் அங்கே இருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. என்னடா அது நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் ஃபஸ்ட்டு உணர்வாடம். அப்போனா நான் 10th படிக்கல, நான் டுட்டோரியல் தான் படித்தேன். சில விஷயம் தான் பொறுமையாக பேசிடுறேன். படிக்காமல் வெட்டியாக எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு 3 வருஷம் போடுவாங்க. நல்லா சாப்பிட்டு அது உட்காந்துருக்கும்போது தான் அப்போ தான் வச்சுருக்கேன். அப்போ ரசிக்கப்பட்டு தான் இங்கே கோவிலுக்கு ஒரு சர்ச்சுக்கு போனேன். ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி கடைசி பாட்டுக்கு உட்காருவேன். என் ஆத்மாவை ஸ்டார்ட் பண்ணோம்னா வெளியில் இருக்கணும். அங்கே என் ஆத்மாவை கூட முடியாது, அங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு வெளியில் இருப்பேன். ஆனால் எப்படியோ ஆண்டவர் என்னை பிடிச்சி, நான் நிறைய டைம் சொல்லுவேன், என் ஆண்டவர் வலை போட்டு பிடிச்சிக்காத, பிடிக்க முடியல அவரால். ஆனால் தூண்டில் போட்டு பிடிச்சாரு, சிக்கிக்கிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போல்லாம் ஆண்டவர் வலை போட்டு பிடிக்கிறாரோ அப்பயே ட்ராவல் பண்ணிடுங்க. தூண்டில் போட்டார்னா உறவுல கிழிச்சுக்கிட்டு தான் வந்து உட்காருவீங்க. இது என்னுடைய அனுபவம். அப்போ ஆண்டவர் என்ன அப்படிதான் போட்டார்.
இப்போ இது எதுக்கு நான் இந்த சாட்சியை நான் சொல்றேன்னா, நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ரட்சிப்பார், அநேகரை நம்மை கொண்டு ஆண்டவர் நம்மளை ஒரு ஆயுதமாய் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். வாங்க சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த 3 விதமான அனுபவங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, அதை நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் நாட்களிலே நீங்கள் அதுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரயாணப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லுங்க. யோனா வச்சு ஒரு பாட்டு, ஒரு சின்ன ஒரு சரணம் ஒன்று பாடுறேன். வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் விலை பாராமலே அடித்தளத்தினிலே. வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் விலை பாராமலே அடித்தளத்தினிலே. வலகரம் கொடுத்து என்னை இழுத்து மீன் வயிற்றினிலும் கனியிடம் கொடுத்து வழி மாறி போனவர் விட்டவரே, எனக்கு இலை பாறைந்தவர் துதித்திடுவே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலையருகில், கொஞ்சம் களைப்பார அமர்ந்தேன் சூறைச்செடி நிழலில். வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலையருகில், கொஞ்சம் களைப்பார அமர்ந்தேன் சூறைச்செடி நிழலில். கருத்தாகம் கொண்டு இருவேளையிலும் சுவை கறியுடனே தினம் அப்பம் கொடுத்து பசிதாகம் நீக்கியவர் பாடிடுவே. எனக்கு இளைப்பாத ஈந்தவர் துதித்திடுவே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் துளசி சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் துளசி சுமந்து தீர்த்த நேசரே. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நாம் ராஜரீகத்தில் உட்கார வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது தனித்துவத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரை கும்பிடுகிறவர்கள். 2வது காரியம், நாம் சபையாராய் கூடி ஜெபிக்கும் பொழுது எப்படி பேதுருவின் சிறையிருப்பு நீக்கப்பட்டதோ அதுபோல நம்முடைய சிறையிருப்பு நீக்கப்படும். நாமும் அனைவருடைய சிறையிருப்பை மீட்கும்படியாக கர்த்தர் உங்களில் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். 3வது காரியம், நம்ம வழிமாறி போகும் பொழுது, நம் அழிவுக்குள்ளாக போகும் பொழுது, எப்பொழுது நாம் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை அழிவிலிருந்து மீட்கும்படியாக அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 3 காரியத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, என்னை நோக்கி நீ கூப்பிடு. இன்றைக்கு நீங்களும் நான் கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ளே நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை மாதிரி என்ன மாதிரி பாக்கியவான்கள் யாருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.